கவனமாக இருங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்றது தெளிவு பெற வரைக்கும் என்ன பண்ண நீங்கள் வெயிட் பண்ணணும். பொய்யா கூட இருக்கலாம். யார் சொன்னாலும் என்ன இருக்கலாம், எப்பொருள் யார் யார் கேட்பினும் யார் வேணா எப்படி வேணா போய் சொல்லலாம். விதவிதமான உலகம், விதவிதமான பொய்களை சொல்லி உருட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தெரிய மருந்து சொல்லடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும். இது பொல்லாத உலகம். பொல்லாத உலகம், புன்னகையும் வேஷம். ஐயோ உன்னை எனக்கு முதல்லே தெரியுமேன்னுவாங்க. யாரையுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. முதல்ல அதை தெளிவாக இருங்க. ஏன் மாறுவது மனம் தேறுவது குணம் தெரியாத சிறுவனா நீ. எந்த மனுஷனும் எப்போனா ஆகிடுவான். அது தெரிஞ்சு வச்சுன்னா நம்ம யாரை கூட எப்படிக்கலாம். அது 10 வருஷம்னா இது 8 வருஷம் போல், அது 8 வருஷம்னா இது 12 வருஷம் போல், இது எப்போ கைட்டு யாருக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? எப்போ தெளிவாக இருக்கலாம். யார் வேணால் மாறலாம். நான் எப்படி இருக்கணும்? அப்போ நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன ஆகணும்? தெரியணும். தெரிஞ்சுக்கினே பேசுறதுக்கெல்லாம் ஆளாயிட்டான். இப்போ சும்மனா ஏதோ ஒரு புக்கை படிக்கிறது ஒன்றும் மோசம்லாம் இருக்குறாங்க. 4 புக்கை எடுத்துக்கின்னு 2 புக்கில் எது வரிகளை கட் பண்ணி பேஸ்டிங் பண்ணிங்கனாக்கா இது ஏஐ அதான் பண்ணுக்குது. நீங்கள் ஏஐ கிட்ட கேள்வி கேட்டால் என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சிந்திச்சு பேசுவதுன்னு நினச்சி நீ ஏமாந்துடுறீங்க. பாட்டு ஒன்றை சொல்லுன்னா அவ்வளோ அழகாக பாட்டு எழுத்துறது. கரெக்டாக ஸ்னோ கிட்ட கொடுத்தா அது அழகாக மியூசிக்கும் வர போட்டுது. சம்மந்தமே இல்லாத சந்தப்பிழை இருந்தால் கூட என்ன பண்ணுது ஸ்னோ? ஆமாம் மியூசிக் போட்டு கொடுத்துரும். ஏன்? அது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எல்லா கதையும் தெரிஞ்சிச்சு, எல்லாருடைய நாலேஜையும் சேர்த்து வச்சுங்குது. அது இங்கேருந்து அங்கேருந்து 4 வரையும் தூக்கி போட்டோன்னு நீ ஆச்சரியப்படுவ. ஐயோ இனிமே பண்ணிட்டு எந்த எழுத்தானோ எந்த கவிஞனோ யாரும் தேவைப்படுதுன்னு நினைப்பேன். நீ என்ன பேசுத? ஐயோ அவர் பேசுறதுல எவ்வளோ ஆழமான உண்மை இருக்குன்னு இவன் ஆமாம் நீங்கள் இதெல்லாம் இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லி புரிய வைங்க ஏன்னா அதெல்லாம் பிக்ஸ்டு. 2 பேரும் ஆமாம் நம்ம இன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்து பேச போகிறது சூன்யம் வீடியோ, இது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயமே இல்லைன்னு முதல்ல ஆரம்பிப்பாங்க 2 பேரும். எப்படி தான் அது ஏயோட வேலை. அது ஒரு பேய். அது வெறும் அறிவு மட்டும் பெற்று தகவல் மட்டும் பெற்று பேசுனா ஏஐ ஆகிடுவீங்க. பிரில்லியண்ட்டாக கூட ஆகிடுவீங்க. ஏன்? நீங்கள் தகவல் நிறைய திரட்ட முடியும். என்ன பண்ண முடியும்? நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சிங்களான்றது தான் கேள்வி. நிறைய தெரிஞ்சுக்கிறதே பெரிய ஆபத்தாகிடும். எதை பார்த்தாலும் அதை கடவுள். போலீஸ்காரன் யாரையும் எப்படி தான் பார்ப்பான்? இவன் திருடனா இருப்பான் ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்துடும். யாரையுமே எவனையுமே பொண்டாட்டி கூட. ஏன்?